திமுக இப்ப எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பெரும் பொருள் சம்பாதிச்சு வச்சதன் மூலம் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து வாயை அடைக்கிறதுக்கு முயற்சி. முதல்ல வந்து வேல்முருகனை பத்தி பேசுவோம். ஓகே. வேல்முருகன் வந்து இன்னைக்கு அனுப்பி போறார், நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாரு. இன்னும் சமாதானம் படலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. மூணு இல்லாட்டா 2வது கொடுக்கணும். அது மட்டும் கோரிக்கைகள்ல சில கோரிக்கைகள் தமிழர்களுக்கு 100% அது சரி, நீங்க கொண்டு வரணும் சட்டமன்றத்துல ஒரு பிரணனை, ஒரு தீர்ப்பாக, அதாவது ஒரு தீர்வு எடுக்க வேண்டும். அதாவது ஒரு தமிழர்களுக்கு முழுமையாக தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. இப்ப டிஎன்பிஎஸ்சி எல்லாம் அவங்க உள்ள பூந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விவகாரத்தில். அது கூட நேற்று ஒரு நண்பர் கேட்டார், டிஎன்பிஎஸ்சியில மாநிலத்தில் மாநிலங்கள்ல உள்ளவங்க வர்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரு சட்ட முன் வடிவு பாதுகாப்பு. 2 இலங்கை தமிழர்களை பிடிச்சி பாஸ்போர்ட் இல்லாம கைது செஞ்சு பல வருஷமா உள்ள வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் வைக்கிறார். தமிழ் தேசியம், தமிழ் அரசியல். ஏன்னா அவர் கேட்கிறாரு, அவரு சீமான்ட்ட இருந்து சிலர் விலகி அவருக்கு வந்துட்டாங்க. அதனால அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு 2 சீட்டாவது கொடுத்தா பரவாயில்ல. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா அப்புறம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடும் கேட்கிறாரு. அதுவும் கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. இப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்கு யார் அனுப்புனாங்கன்னா திருமாவளவனே அவர்கிட்ட சமாதானம் பேசியிருக்காரு. திருமாவளவனே ஆனா அவர் நல்ல இணக்கம் உண்டு. அவர் வன்னியரா இருந்தாலும் வெறுப்பு இல்லாதவர், ஒரு நல்ல மனுஷன். அதனால தம்பி நீங்க போயிடுவேனா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க. ஆனா வந்து அவர் எதுக்கும் சரியா வரல. எதுக்கு சரியா வரலன்னா, ஒண்ணு இல்ல, நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். எவ்வளவு நாள் தான் நான் பயணிக்கிறது, என் கூட இருக்கிறவனுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, 2வது கொடுங்க. பண்ருட்டி அந்த பக்கத்துல அவர் அந்த ஆண்டி மடம் இந்த பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் செல்வாக்கானவர், பாமகவினுடைய குரலாக இருந்து இப்ப வெளியே வந்தவர். அதனால அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. டிஎம்கே என்ன சொல்றாங்க, ஒண்ணு வாங்கிக்க, ரூபா வேணா ஒரு கூட கொஞ்சம் போல தர்றோம். அவங்க பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை.